1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் ஒப்பு கொடுக்கிறார் நம்மளை தம்முடைய பாடுகளுக்காக. அவன் நம்முடைய வேதனைகளை அனுபவிக்கும்படிக்கு, அவன் பாடுகளை சுமந்து செல்லும்படிக்கு அவன் சில காலம் நம்மளை அவர் ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அது எதற்காக என்று சொன்னால், அவன் அதனுடைய மேன்மையான சீர்பொருந்தும்படிக்கு, நன்மையான காரியத்தை பார்க்கும்படிக்கு, அவன் தீங்கு அனுபவித்து அதன் மூலமாய் வருகிற மேன்மையான காரியத்தை அவன் நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவன் நம்மளை அவன் சில காலம் ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அது இந்த உலகத்தின் பாடுக்காய் அல்ல, அவன் இயேசு மூலமாய் வருகிற பாடுக்காய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, அவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருவேளை ஆண்டவர் நம்மளை உலகத்தின் கரங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டா நம்ம ஒருவேளை வெட்கப்பட்டு போய் விடுவோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாய், தேவன் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் பாடுகள் வருதுன்னு சொன்னா அந்த பாடிலே நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம்.